ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகோஸ் லைஃப். யாகோஸ் லைஃப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேக் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். நாங்கள் ரோஸ் பார்க் போனது தான் பார்க்க போகிறோம். ரோஸ் பார்க் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் ரோஸ் பார்க்கு. இதில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ரோஸ் பார்க்னால் கொடைக்கானலில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கேம்ஸ் தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்கும். 350க்கு ஒரு பேக்கேஜ், 600க்கு ஒரு பேக்கேஜ். 350 பேக்கேஜ் பார்த்திங்கன்னா கிட்ஸ் கேம் மட்டும் இருக்கும். 600 பேக்கேஜ்க்கு நம்ம எந்த கேம்னாலும் விளாண்டுக்கலாம். ஃபுல் கேம்ஸ் 16 கேம்ஸ் கிட்ட எந்த கேமில் நமக்கு பிடிக்குதோ அந்த கேம் விளாண்டுக்கலாம். இது மாதிரி பேக்கேஜ் போக நம்ம எத்தனை பேர் உள்ளே போகிறோமோ என்ட்ரி ஃபீஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் இருந்தோம். கிட்ஸ் பேக்கேஜ் ஒன்று, இன்னொரு ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒன்று வாங்கினோம். அது போக பேலன்ஸ் இருக்கிற 2 பேருக்கு என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு போகணும். ஸோ நீங்களும் அதுக்கேற்றப்ப பிளான் பண்ணி பேக்கேஜை நல்லா பார்த்து யோசித்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீ கேம்ஸ் இந்த மாதிரி சறுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஊஞ்சல் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு என் பசங்க போனது வந்து கிட்ஸ் பெடல் போட்டிங் போனாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 மினிட்ஸ் டியூரேஷன் கொடுப்பாங்க. இது சார்ஜ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்க டிக்கெட்டில் இருக்குது கேம்ஸில். ஒரு கேமுக்கு இவ்வளோ சார்ஜுன்னு வச்சுருக்காங்க. சின்ன கேம்ஸ்னால் 50 ருபீஸ், பெரிய மாதிரி கேம்ஸ்னால் 100 ருபீஸ்னு வச்சுருக்காங்க. நமக்கு எந்த கேம் போகிறோம் எத்தனை தடவை, இப்போ இதே நம்ம 2 தடவை போனால் 2 தடவை இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. டேக்கெட்டில் டே 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி டைரெக்டாக பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் 4 o'clock போல் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 o'clock பார்த்திங்கன்னா கதகளி ஷோ போனோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலரி ஷோ போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கலரி ஷோ போனோம் 6 to 7. அதை முடிச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கதகளி ஷோ இருந்துச்சு. 2மே பக்கம் தான். இங்கே இந்த சைடு ஒரு பில்டிங்கில் கதகளி நடந்துச்சுன்னா அந்த சைடு இருக்கிற பில்டிங்கில் கலரி நடந்துச்சு. அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதையும் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரூமுக்கு 8:30க்கு போயிட்டோம். ஸோ 2 ஷோவுமே பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கதகளி ஷோவும் கலரி ஷோவும் கிட்டத்தட்ட தேக்கடியில் பயங்கர ஃபேமஸ். ஒரு 6 place கிட்ட நடக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா எங்கள் ரூமுக்கு பேக் சைடில் இருந்து. ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டோம். அடுத்து போட்டிங் முடிச்சுட்டு கிட்ஸ் போட்டிங் முடிச்சுட்டு போனதுன்னா என் பையன் வந்து ஆர்ச்சரி போனோம். ஆர்ச்சரி நாங்கள் 4 பேருமே இது பண்ணோம். ஆர்ச்சரிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன் ஷூட்டிங் இருக்குது. கன் ஷூட்டிங் வந்து கிட்ஸ் அலோடு கிடையாது, பெரியவங்க மட்டும்தான். அதுக்குன்னா 100 ருபீஸ். ஆர்ச்சரிக்கு 50 or 100 சரியாக தெரில. ஸோ ஆர்ச்சரி எல்லோரும் அலோவ் பண்ணாங்க. கன் ஷூட்டிங் மட்டும் கிட்ஸ் நாட் அலோடு, பெரியவங்க மட்டும்தான். அடுத்து இந்த மாதிரி ரோப்பில் ஏறி கீழே இறங்குறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இது நான் ஃப்ரீ கேம். ரோஸ் பார்க்கில் என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்பு விடுறது, ஸ்கை சைக்கிள், பர்மா பிரிட்ஜ், டிப் லைன், மல்டி வைன், கயாக்கினா இந்த துடுப்பு போட்டு போட் ஓட்டுவோம் அந்த போட். அப்புறம் வாட்டர் சைக்கிள், அதாவது தண்ணியிலே சைக்கிள் ஓட்டுற மாதிரி. அப்புறம் அடல் பெடல் போட்டிங், அப்புறம் வர்டெக்ஸ், 2D தேட்டர், பம்பர் கார், கிட்ஸ் பெடல் போட்டிங், பங்கி ட்ரம்போலின் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த 600 ருபீஸ் பேக்கேஜ் எடுத்து இதில் நான் சொன்ன கேம்ஸில் எந்த கேம்ஸ்லாம் நம்ம போய்க்கலாம். ஆனால் நாங்கள் சில கேம்ஸ் போகல, டைம் பத்தலை. ஏன்னா 12 o'clock போய்ட்டு உங்களுக்கு வந்து க்யூவே நிறையா இருக்குது சார். அதுவும் இது பம்பர் கார்லனா சரி கூட்டம். அதுக்கே நம்ம 1 hour 1.5 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. மல்டி வைன் சொல்லினா ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி நீட்டியிருப்பாங்க, அதில் நம்ம கயிறை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 2D தேட்டர் போல், பம்பர் கார், பங்கி ட்ரம்போலின்னு நாங்கள் போகல. மல்டி வைன் அந்த 4 கேம் போகல. ஏன்னா பம்பர் காருக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பங்கி ட்ரம்போலினே கொஞ்சம் போயிட்டு வந்தால் வாமிட் வர மாதிரி ஃபீல் வரும்ட்டு யாரும் போகல.
இப்போ இது என் கிட்ஸ் நடந்து போகிறது தான் பார்த்திங்கன்னா பர்மா பிரிட்ஜு. இங்கிட்டும் அங்கிட்டும் ரோப்பில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பர்மா பிரிட்ஜ் இந்த பக்கம் நடந்து போகிறாங்கன்னா இந்த பக்கம் சைக்கிள் போடுவாங்க. அதாவது ஒரு கம்பியில் சைக்கிளிங் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் இங்கிட்டு போகும், ஒரு பக்கம் அந்த பக்கம் சைக்கிளிங் போயிட்டுருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பர்மா பிரிட்ஜிலேருந்து நடந்து வந்து இந்த எண்டில் வந்து நிற்கிறாங்கள. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைட் பர்மா பிரிட்ஜ் போகும், இந்த பக்கம் தான் சைக்கிளிங் போகும். சைக்கிளிங் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மேலேயும் அந்த வீலும் எதுவும் சேஃப்டியாக நமக்கு மாட்டியிருக்கும். பெடல் பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் இங்கிட்ட அனுப்பி விடுவாங்க அவங்களே சைக்கிள் இது பண்ணி. ஸோ போக வர இது பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்கிளிங். சாரி, நான் முன்னாடி என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொன்ன இடத்துல வந்து ஜிப் லைனில் தான் டிப் லைன் சொல்லிட்டேன், சாரி. இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிளிங் போட்டு மாதிரி அதில் சைக்கிள் மாட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து வாட்டர் சைக்கிளிங்கும் அப்புறம் கயாக்கியும் சேம் பிளேஸில் இருக்கும். ஒரு பக்கம் வாட்டர் சைக்கிளிங் போயிட்டுருக்கும், ஒரு பக்கம் கயாக்கிங்னா ஒன்றும் இல்லை, இந்த துடுப்பு போட்டு போட்டு ஓட்டோம்ல அது. ஸோ வந்து நீங்கள் வாட்டர் சைக்கிளுக்கு பெருசாக யாரும் போகல, கூட்டம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வாட்டர் சைக்கிளிங்க்கு யாராவது ஒருத்தர் போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கயாக்கி தாண்டி வெயிட் பண்ணால் கூட அவங்க ரிட்டன் வந்துடுறாங்க. ஏன்னா நாங்கள் கயாக்கி போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே அவங்க வாட்டர் சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் கயாக்கிங். இது பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரே பிளேஸில் தான். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸும் சேம் பிளேஸில் ரெண்டு கேம்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்று தனித்தனியான இருக்காது. கயாக்கிங்கும் வாட்டர் சைக்கிளும் சேம் பிளேஸில் இருந்துச்சு. அதே மாதிரி சைக்கிளும் பர்மா பீச்சும் ஒரே இடத்துல இருந்துச்சு. அப்புறம் ஜிப்லைனும் மல்டி வாயினும் ஒரே பிளேஸில் இருந்துச்சு. இங்கிட்ட ஜிப்லைன் போகிறாங்கன்னா இங்கிட்ட மல்டி வாயின் போகும். இது பார்த்திங்கன்னா பெடல் போட்டிங். இது வந்து 2 பேர் முன்னாடி உட்காந்துட்டு பெடல் பண்ணிட்டு போகலாம், பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம். அடுத்து இதுதான் வர்டெக்ஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜிப்லைனு. இது நாங்கள் ஏற்கனவே ஒரு ஜிப்லைன் வீடியோ ஒன்று தனியாக போட்டிருப்பேன். ஜீப் சஃபாரி போயிட்டு வரல ஒரு ஜிப்லைன் போனேன்னு சொல்லிட்டு. அந்த ஹைட் அளவுக்கு இது இருக்காது, சும்மா சின்ன ஹைட்டில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 100 rupees இந்த ஜிப்லைனுக்கு. ஸோ நீங்கள் அந்த ஹைட்டு சாரி எனக்கு ஃபீட் தெரில, அந்த காட்டில் இது ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இந்த ஜிப்லைன் பார்த்திங்கன்னா போக மட்டும்தான் முடியும், திரும்ப வர முடியாது. ஏன்னா நம்ம போய் முடித்த உடனே அவங்க திரும்ப கீழே இறக்கி விட்ருவாங்க. அது மாதிரி இது ஹார்ஸ் கார்ட் இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக 50 rupees கட்டி தான் போகிற மாதிரி இருக்குது. அது இந்த கேம்ஸோடு இன்க்ளூட் ஆகலை. இது பார்த்திங்கன்னா கன் ஷூட்டு. இது வந்து ஒன்லி ஃபார் அடல்ட்ஸுன்ட்டாங்க, இட்ஸ் நாட் அலவுடு. 5 இது புல்லட் கொடுப்பாங்க நமக்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாகூஸ் லைஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தேக்கடியில் நான் எல்லா சீரீஸும் லிங்க்கு இந்த கடைசி வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள்.